5 கறியில் தக்காளி ஸ்வீட் வைக்கிறாங்கல்ல, இந்த பேரிச்சம்பழம் ஸ்வீட்டு. நம்ம ஏரியாவில் பச்சடி மூணு பச்சடிங்களா? பீட்ரூட்டும் இருக்குது, தக்காளி இருக்குது. தக்காளி எப்படி? தக்காளி என்னென்னா தக்காளியை புளிஞ்சி எடுத்துக்கணும் முதல்ல, அதில் உள்ள நீரை எடுத்துக்கணும். தக்காளியை வெட்டுறீங்கல்ல? ஆமாம். தக்காளியை வெட்டும் போது தக்காளியை புளிஞ்சி நீர் எடுத்துருவாங்க. நீர் எடுத்துட்டு தக்காளி தனியாக இருக்கும், பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துக்கணும். கொட்டை வாயில் போனாக்கா மானங்கனே திட்டுவோம், நம்ம ஊர் போயிடுவோம். நம்ம ஊர் போயிடுவோம். அந்த மாதிரி எவனை போக மாட்டாரி கொட்டையை போட்டுச்சுக்கலாம் அப்படின்பா, இது இல்லையா? அதில் வந்து என்னன்னாக்கா தக்காளியை புளிஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நெய்யை ஊற்றணும். நெய்யை ஊற்றிட்டு 4 ஏலக்காய், 4-5 ஏலக்காய் அதை போட்டுக்க வேண்டியது. வேறு பட்டை கிராமலாம் போட்டுறாது, ஏலக்காய் மட்டும்தான் இருக்குது. அதை போட்டோன்னே பட்டை மாப்பிள்ளை தெரிக்கும் போது அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பேரிச்சம்பழம் இருக்குவாங்க. பேரிச்சம்பழத்தை போட்டு கொஞ்சம் அதை கிண்டிட்டு வரும்போது தக்காளி இடி போட்டுவாங்க. கொட்டி நல்லா அழகாக மாப்பிள்ளை சுற்றி வருவார். சுற்றி வரும்போது என்ன பண்ணுவாங்க, நல்லா அந்த தக்காளி வந்து அப்படி உடஞ்சு கரண்டு வரும். கரண்டு வரும்போது சீனியை கொடுப்பாங்க. அது ஈஸியான வேண்டாம், 10 நிமிஷத்துக்கு வளர்த்தாரு. அதுக்கு வச்சோன்னே இருக்குதுலாம். ஊறுகாய் வந்து என்னன்னாக்கா அதுக்கு